ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். ஈவினிங் டைம் டீ டைம்ல இந்த ஸ்நாக்ஸும் டீயும் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்பதான் நான் எப்படி செய்யறதுன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு கப் அளவு மைதா எடுத்துருக்கோம். இந்த பவுலில் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டுக்கலாம். இந்த சுகர் பவுடர் நானே சுகர் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கோம், சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா திரியாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு திட்டத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். நம்ம இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சது போதும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும், இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை நம்ம ஊற வைக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு இந்த மாவு மேலே பூசிடுவோம். நம்ம நல்லா பூசிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் இப்படியே ஊற வைக்கலாம். ஒரு துணி போட்டு மூடினாலே சரி, இல்லை ஒரு பிளேட் போட்டு மூடினாலே சரி. நம்ம பிளேட் போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். நான் மாவு பிசைஞ்சு வச்சு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து இன்னொரு டைம் பிசைஞ்சிடுவோம். நல்லா இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம இப்போது 4 துண்டாக்கி போடணும், ஒரே மாதிரி சைஸில். நம்ம 4 துண்டாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். 4 இதே மாதிரி ஒரே மாதிரி சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுருவோம். முடிஞ்சது. சப்பாத்தி கட்டை மேலே லைட்டாக மாவு தூவிக்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்து வச்சு நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துப்போம். நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும். முழுசாக பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுக்கணும். பாருங்கள், காட்டுறேன் எவ்வளோ தின்னாக தேய்ச்சிருக்கேன். பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட் எடுத்து போட்டுருவோம். மீதி இருக்கிற 3த்தையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துருவோம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு 4 உருண்டையும் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ இது மேலே நம்ம ஒரு கப்பில் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி அந்த மாவு முழுசாக பூசி விட்டுறலாம். பூசியாச்சு. இப்போ அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சு இன்னொரு லேயர் இருக்குது, அதை எடுத்து இது மேலே வச்சுடுவோம். 2வது லேயர் வச்சாச்சு. அது மேலே நம்ம ஆயில் பூசிடலாம். முழுசாக பரவுற மாதிரி பூசிடுவோம். இப்போ 3வது லேயர் வச்சிடலாம். அது மேலேயும் நம்ம ஆயில் பூசணும். இது மேலே பூசிடுவோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முழுசாக பரவுற அளவுக்கு பூசிடுவோம். நம்ம ரெடி பண்ண 4வது மாவும் வச்சுடுவோம். இது மேலே நம்ம ஆயில் பூச வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துருவோம். நம்ம 4 லேயரு வச்சுருக்கோம். 4 லேயர்லேயும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம ஆயில் பூசியிருக்கோம். இப்போ நல்லா தேய்ச்சி முடிச்சிச்சு. பாருங்கள், நல்லா ரவுண்டாக தேய்ச்சிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணலாம். இதே மாதிரி ரோல் பண்ணுங்க. சூப்பர் டிசைன் வரும், செம்ம கிறிஸ்பியாக வரும். இந்த கார்னரில் லைட்டாக தண்ணி தொடச்சிக்கலாம். ஏன்னா அந்த வாட்டர் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா அந்த ஒட்டுறதுக்காக தான். அந்த கம்மு மாதிரி அந்த மாவில் பிடிச்சிக்கும். நம்ம பிரிஞ்சு வராமல் இருக்க தண்ணி தொட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துருவோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா ரெடி பண்ணியிருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஆயில் சூடு வச்சுருக்கோம். ஆயில் சூடேறி வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண டீ டைம் ஸ்நாக்ஸை ஆயிலில் போட்டு வேக வச்சு எடுப்போம்.
ஒன்றா எடுத்து இப்போ ஆயிலில் விடுவோம். ஆயில் அதிகமாக சூடு இருக்கக்கூடாது, லைட்டாக சூடு இருக்கணும். அது போட்டதுக்கப்புறம் மீடியம் சூடில் வேக வைக்கணும். இதை ஆயிலில் போட்ட உடனே திருப்பிடாதீங்க. ஒரு 10-15 செகண்ட் வரைக்கும் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்களன்னா அது கீழேருந்து மேலே வந்துடும். இல்லைன்னா அது கடாயில் ஒட்டி கீழே அடியில் தீய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட்குள்ளே நீங்கள் அதை இந்த மாதிரி திருப்பி விட பாருங்கள். அப்பப்போ திருப்பிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கம் நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா திருப்பிக்கிட்டே இருங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இது நல்ல கலர் மாதிரி வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நல்லா கோல்டன் கலர் மாதிரி வரணும். இதோட ஹீட் வந்து மீடியம் ஹீட்லேயே வேக வைங்க. அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாகவும் கோல்டன் கலர்லேயும் வரும். இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அதனால் மறக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. பாருங்கள், எவ்வளோ பொறுமையாக கலர் மாறி வந்துட்டுருக்கு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால தான் எவ்வளோ பொறுமையாக கலர் மாறுது. அதிகமாக ஃப்ளேம் வச்சிட்டிங்களன்னா கலர் ஃபுல்லாக வந்துடும், உள்ளே வேகாமல் ஆகிடும். அதனால் பொறுமையாக வேக வச்சு எடுப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை டீ டைமுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு தினமும் கேட்பாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலர் மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், அப்படியே கோல்டன் கலரில் மாறி வருது. அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்தது போதும் இந்த டீ டைம் ஸ்நாக்ஸு. இதை எடுத்துருவோம். நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருவோம். நம்ம பிளேட்டில் போட்டாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது அப்போ தான் இன்னும் டேஸ்ட் ஆக்க முடியும். பிளாக் சால்ட் 1 டீஸ்பூன், நார்மல் சால்ட் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ண டீ டைம் ஸ்நாக்ஸை இந்த பவுலில் போட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். போட்டாச்சு. நம்ம ரெடி பண்ண சாட் மசாலா இருக்குது. இது மேலே நம்ம தூவி விட்டுடலாம். லைட்டாக மேலே மலைச்சாரல் போல் தூவி விட்டுருவோம். இப்போ இதை எடுத்து 2 குலுக்கிடலாம். இந்த மாதிரி குலுக்கிட்டோம்னா நல்லா மசாலா அது ஃபுல்லாக பிடிச்சிக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்து உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை நீங்கள் வந்து 15 to 20 டேஸ் வரைக்கும் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். ஒன்றுமே ஆகாது. இப்போ நம்ம இதை சாப்பிட போயிடுவோம் வாங்க. இதுதான் டீ டைம் ஸ்நாக்ஸ். டீ டைம் ஸ்நாக்ஸில் டீ இல்லைனா எப்படி? அதுக்காக தான் டீ. வாவ், டீ ரெடி. இப்போ நம்ம குடிக்க போயிடலாம். இப்போ நம்ம டீ எடுத்தாச்சு. முதல்ல ஒரு ஷிப்பு டீ குடிப்போம். அது கூட நம்ம ரெடி பண்ண இந்த டீ டைம் ஸ்நாக்ஸை சாப்பிடுவோம். வாவ், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம அந்த பிளாக் சால்ட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரு மாதிரி புளிப்பு தன்மை, ஒரு மாதிரி இந்த கிறிஸ்பி ஸ்பைசியாக இருக்குது. அப்படி இந்த இடமெல்லாம் லைட்டாக அந்த அந்த ஸ்பைசினஸ் தெரியுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டீ குடிப்போம். வாவ், அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ்னால் இதுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.